अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमद्दासरथे महागुरवे नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः श्रीमते श्रीमदादिवञ्चरगोप वेदांत देशिक नारायण रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः. இன்றைய தினம் இந்த ஷார்ட்ஸில் திருப்பாவையினுடைய முதல் பாசுரத்தை பார்க்க போகிறோம். இந்த திருப்பாவையினுடைய முதல் பாசுரம்ன்றது ரொம்ப விசேஷம். சாதாரணமாக பெரியோர்கள் கூறுவர், வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படின்வா. அப்படின்னா வேதத்தினுடைய சாரம் தான் 4000 திவ்ய பிரபந்தம். அந்த 4000 திவ்ய பிரபந்தமும் அடங்கி இருக்கக்கூடியது தான் திருப்பாவை. அதனால தான் வேதத்தின் வித்துன்னு சொல்லுவாள். அடியேன் அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் சொல்கிறது உண்டு. என்ன அப்படின்னா, இந்த 30 பாசுரங்கள்லேயே சிறந்தது அப்படின்னா முதல் பாசுரத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த முதல் பாசுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரி அது மொத்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஒரே வார்த்தையில் சொல்லிடுறான், ஒரே வரியில் சொல்லிடுறான். அது இந்த பாசுரத்தில் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த மார்கழி மாதமானது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். என்ன விசேஷம் அப்படின்னா, இதுக்கு பிரம்ம முகூர்த்த மாதம்னு சொல்லுது. அது என்ன பிரம்ம முகூர்த்த மாதம்னா, நமக்கு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். ஒரு நாளில் கார்த்தால 4:30 பொதுவாக சொல்கிறது. சூரியோதயத்திலேருந்து ஒரு முகூர்த்தத்துக்கு முன்னாடி, அது முன்ன பின்ன மாறும். அந்த 4:30 சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த காரியம் பண்ணினாலும் அது சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறது விசேஷம். அது முக்கியமான காலம். அது சுத்த சத்துவம் இருக்கக்கூடிய காலம்ன்றது விசேஷம். அப்படி தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னா என்னது அப்படின்னா, நமக்கு ஒரு வருஷம்தான் தேவர்களுக்கு ஒரு நாள். அப்போ அவளுடைய பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா எதுனா, இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய மாதம் அவளுக்கு பிரம்ம முகூர்த்த மாதம். அதாவது அவளுக்கு பிரம்ம முகூர்த்த காலம், நமக்கு அது பிரம்ம முகூர்த்த மாதம். அதனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே விசேஷமாக, இந்த மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியமோ, அதாவது கல்யாணமோ சீமந்தமோ இல்லை எதுவுமே பண்ண மாட்டா. ஏன் அப்படின்னா, இந்த காலம் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதம் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும்னா பகவத் சிந்தனையில் இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்தில் சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும், ஒரு நாம சங்கீர்த்தனை ஒரே ஒரு வாட்டி சொன்னால் கூட 100 மடங்கு சொன்ன பலன் கொடுக்கக்கூடியது விசேஷமான மாதம் இந்த மாதம், மார்கழி மாதம். இது பிரம்ம முகூர்த்த மாதம்னு சொல்கிறது, அது ஒரு விசேஷம். ஏன்னா உத்தராயணம் சொல்கிறா. அந்த உத்தராயணம்ன்றது பகல் பொழுது. தை மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஆடி மாதம் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஆவணிலேருந்து ஆரம்பித்து மார்கழி மாதம் இருக்கக்கூடியது இரவு, அது ராத்திரின்னு சொல்கிறா. அந்த இரவு நேரம்னு சொல்கிறது. இப்போது சூரியோதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது தான் நமக்கு பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறது. அப்போது அந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றது இந்த தை மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதம். அதனால் இந்த இது விசேஷம். அதனால தான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னா, மாசானாம் மார்கசேஷோகம் அப்படின்னு சொல்கிறார். நான் மாதங்களில் மார்கழி ஆகியிருக்கிறேன்னு சொல்கிறார். அப்படியான விசேஷமான இந்த மாதம் எதுக்கு உகந்தது அப்படின்னா, நாம் நோன்பு நோக்கிறதுக்கு உகந்தது அப்படின்ற ஆண்டாள். ஏன்னா இவள் அந்த ஆண்டாள் தன்னுடைய தோழிகளோடு இந்த நோன்பு நோக்கிறான்னு பார்க்குறோம். அப்படியாக மாசானாம் மார்கசீஷோகம் சொல்லக்கூடிய விசேஷமான மாதம் இது. அந்த மாதத்தில் நாம் நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்றா. மார்கழி திங்கள், திங்கள்னா என்ன அர்த்தம்னா மாசம்னு அர்த்தம். திங்கள்னா சந்திரன் ஒரு அர்த்தம் உண்டு, மாசம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் மார்கழி மாதத்தில் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னா, இது மதி நிறைந்த நன்னாள். என்னன்னா மதி அப்படின்றது சந்திரனுக்கு மதின்னு பேர். இது மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்றா. என்ன, சூரியன் சந்திரன் பூர்ணமாக இருக்கக்கூடிய நாள், அதாவது பௌர்ணமி தினம் அப்படின்றா. அந்த மாதத்தில் மதின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா புத்தின்னு அர்த்தம். இந்த காலங்கள், இந்த பிரம்ம முகூர்த்த காலங்களில் பொதுவாகவே நம்ம காத்தாலே பார்த்தீங்கன்னா சுத்த சத்துவம் இருக்கும். ஏன்னா இந்த ஊர் ஃபுல்லாக அடங்கி அந்த காற்று அமைதியாக இருக்கிற நேரத்தில் நமக்கு சத்துவ குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம மதி சொல்லக்கூடிய நம்ம மூளை நல்ல சஞ்சலனம் இல்லாமல் அமைதியாக இருக்கும். அதனால் இதுக்கு மதி நிறைந்த நன்னாளாம் இந்த மாதமே. எப்படின்னா நல்ல பிரம்ம முகூர்த்த மாதம்ன்றதுனால இதுக்கு நமக்கு நம்ம சத்துவகுணம் அதிகமாக ஓங்கி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்கிறது. மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் அப்படின்றா. என்ன, நாம் நோம்பு நோக்கிறதுக்காக கிளம்பியிருக்கோம். நேற்று நைட்டு இதை பற்றி நம்ம எல்லாரும் பேசி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாம் பேசிட்டோம். அந்த பேச்சின்படி ஒவ்வொரு ஆற்றுக்காக போய் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டுருக்கா. நம்ம குளிச்சுட்டு இந்த நோம்பு நோக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்படி ஒவ்வொரு ஆற்றுக்கு போகிறான்றது நம்ம பார்க்க போகிறோம்.
அப்படியாக இந்த இந்த பாசுரத்தில் நீராட போதுவீர் எல்லாரையும் எழுப்புறா. முதல்ல வா நம்ம முதல்ல குளிக்கு போகலாம் அப்படின்றா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட போதுவீர், நம்ம நீராட்டத்துக்காக போகணும் அப்படின்றது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு காரியம் நம்ம பண்ணணும்னா கூட அந்த காரியத்துக்கு முதல்ல அங்கமாக இருக்கக்கூடியது எதுனா அனுஷ்டானம். நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணாலும், இப்போ நம்ம ஆற்றுல ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறோன்னா முதல்ல காத்தாலேருந்து குளிச்சுட்டு ரெடி ஆகணும். சந்தியாவந்தனங்கள் அதெல்லாம் இந்த அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் சுதர்சன ஹோமமே நம்ம பண்ண முடியும். அப்படியா இருக்க அனுஷ்டானம் எது அப்படின்னா, முதல் அனுஷ்டானம் எது அப்படின்னா அது நீராடுறது அப்படின்றத சூச்சகமாக சொல்கிறா. நீராட போதுவீர் போதுமினோ, போலாம் வாங்கோன்னு கூப்பிட்றா. யாரை கூப்பிட்றான்னா நேரி எழீர் அப்படின்னா, இவர்கள் யாருன்னா நல்ல அலங்காரம் பண்ணிட்டு இருக்கவா இந்த கோபிகாஸ்திரிகள். இந்த கோபிகாஸ்திரிகள் நம்ம சொல்லுவோம், இவெல்லாம் கோகுலத்தில் சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஏதோ பசுமாடு வைத்து மாடு மேய்ச்சின்னு அதில் வரக்கூடிய பைசா வச்சுன்னு தான் நம்ம வந்து காலத்தை போக்கின்னு இருக்கோமே அப்படின்னு நினச்சா கிடையாது. இங்கே இருக்கிறவாள்லாம் மகா பணக்காரர்களாம். எப்படின்னா எல்லாரோடைய ஆற்றுலையும் கதுவுலையும் வைரங்கள் பதிஞ்சிருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு இடம். எதனால் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பசுமாடுகள் எத்தனை இருக்கும்னா மந்தையாக இருக்குமா. அப்படின்னா நிறைய கூட்டமாக இருக்குமா. ஒருத்தர்கிட்ட 500, ஒருத்தர்கிட்ட 1000, ஒருத்தர்கிட்ட 2000 அந்த மாதிரி இருக்குமா. இது பின்னாடி பாசுரங்களை தீர்க்கமாக சொல்கிறா. அப்படி இருக்கக்கூடியவ யாருன்னா, இவெல்லாம் நல்லா அந்த பணத்தினால என்ன பண்ண நகை நட்டு எல்லாம் போட்டுருவா. காது மூக்கு வாய் எல்லா இடத்துல என்னென்ன இருக்கோ எல்லாம் போட்டுருவா. அதுபோல் இவர்கள் என்னன்னா நல்ல ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்க நேரிழையீர் அப்படின்றா. இவர்கள் நல்ல அழகாக இருக்கக்கூடியவர்கள். அது போராதுன்னு இந்த ஆபரணங்களாலே இன்னும் மேன்மையாக இருக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படின்றா. இந்த அடுத்த வார்த்தையிலே வருவாங்க, சீர்மல்கும் ஆய்ப்பாடி. இந்த ஆய்ப்பாடின்னு சொல்லக்கூடியது சாதாரணமான இடம் இல்லை. சீர்மல்கும்னா 2 விதமாக. ஒன்று பணத்தாலையும் நல்லா மேம்பட்டது, 2வது அந்த ஆயர்பாடினாலே அது வந்து வைகுண்டம், அது போல சீர்மை மிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட க்ஷேத்திரம். ஏன்னா எம்பெருமானுடைய திருவடிப்பட்ட இடம் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆய்ப்பாடின்றது சாதாரண கிராமமாக தான் இருந்தது. எம்பெருமான் பிறந்து அந்த இடத்துல அவனுடைய திருவடி வைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடமே வந்து மொத்தமாக சீர்மல்கும்னு ஆயிடுது. அப்போது அந்த அளவுக்கு சிரேஷ்டமான ஒரு க்ஷேத்திரம் மாறிதுன்னு பார்க்குறது. சீர்மல்கும் ஆய்ப்பாடி. அப்படி இருக்கக்கூடிய ஆய்ப்பாடில் இருக்கக்கூடிய செல்வச் சிறுமீர்கள் அப்படின்னா, ஏன்னா இந்த கோபகாஸ்திரிகள்லாம் கிருஷ்ணன் வந்து ராசக்கிரீடை பண்ணினான் இல்லையா. எல்லாருக்கும் என்ன வயசு அப்படின்னா 5 வயசு. ஏன்னா கிருஷ்ணனுக்கே 7 வயசு தான். கோகுலத்தில் இருக்க வரைக்கும் கிருஷ்ணனுக்கு 7 வயசு. கோபகாஸ்திரிகள் எல்லாருக்குமே 5 வயசு 3 வயசு 6 வயசு இதுக்குள்ளே தான் இருக்குவா. அதனால் சிறுமிக்காள் அப்படின்றது ஆண்டாள் குறிப்பிடுறா ஸ்பெசிஃபிக்காக. அதனால் செல்வச் சிறுமீர்கள் நீங்கள் என்ன பண்ண, நம்ம குளிக்கிறதுக்கு போகணும் வாங்கோன்னு கூப்பிட்றா. அனுஷ்டானத்துக்காக முதல்ல கூப்பிட்றா. கூப்பிட்டு என்ன சொல்கிறா, நம்ம அனுஷ்டானம் பண்ணி யாரை நம்ம துதிக்கணும்னு சொல்கிறா. அது யாருன்னு சொல்கிறான்னா, முதல்ல நமக்கு புகுந்தாத்துக்கு போகிறோன்னா நம்ம இப்போ இந்த ஆண்டாள்ன்றவள் என்னன்னா கிருஷ்ணனுடைய மனைவியாக நினச்சிட்டு இருக்கா. அப்போ இவோ புகுந்தாத்துக்கு போகணும். புகுந்தாத்துக்கு போய் கூப்பிடணுன்னா யாரை கூப்பிடணுன்னா முக்கியமாக மாமனார் மாமியார் தான் முதல்ல பிரதானமாக வச்சுக்கணும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு அப்பா அம்மான்றவள் பெற்றெடுத்தவர்கள். கல்யாணமானதுக்கு அப்புறமா அப்பா அம்மா யாருன்னு நினைக்கணும்னா மாமனார் மாமியாரை தான் நினைக்கணும். மாமனார் மாமியார் தான் அம்மா அப்பா. நம்ம அப்பா அம்மா அது அடுத்தபடியில் இருக்கக்கூடியவா தான் அப்படின்றது நம்ம சாஸ்திரம். அப்படியாக இந்த மாமனார் மாமியாரை முதலிட்டு சொல்கிறா. என்ன சொல்கிறேன்னா, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். இவன் யார் தெரியுமோன்னோ, நந்தகோபனுடைய குமன் அப்படின்னா. இந்த நந்தகோபன்றது யார் அப்படின்னா, கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னா நல்ல கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு வேலை வைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா. என்ன வேலை வச்சுருக்கா அப்படின்னா, இந்த கிராமத்தை இவன் காக்கிறான். இவன் ராஜா, இந்த கிராமத்துக்கு ராஜா, அந்த கிராமத்தை காக்கிறான். அதை காக்கிறதுக்கு என்ன வேணும்னா கையில் ஒரு வேல் வச்சுருப்பான். ஏன்னா திடீர்னு ஏதாவது அவன் அந்த கிராமத்தில் சுற்றி இருக்கக்கூடியது காடு இல்லை, அந்த காட்டிலேருந்து திடீர்னு ஏதாவது ஒரு மிருகங்கள் வந்து தாக்குறதுனா கூட அந்த மிருகத்தை வந்து எதிர்க்கிறதுக்காக இந்த வேல். 2வது ஏதாவது திருடுகள்லாம் வந்தால் கூட அங்கேருந்து அவாலேருந்து காப்பாற்றுறதுக்கு கூட என்ன வேணும்னா இந்த வேல் தேவைப்படுது. அதனால் கையில் எப்பயுமே வேல் வச்சுருப்பார் அப்படின்னா. பின்னாடி பாசுரத்தில் வர போகிறது கிருஷ்ணன் வந்து வேலை உடையவன் அப்படின்னு வருது பின்னாடி பாசுரத்தில். அன்று உலகம் அளந்தான் அடி போற்றி சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றான் திரள் போற்றி பொன்னச்சகடம் உதைத்தான் புகழ் போற்றி கன்று குணிலாய் இருந்தான் கடல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கூர்வே
நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு வருது. அப்படியாக அந்த கிருஷ்ணன் கையில் வேல் எதனால் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, இவ அப்பா வச்சுட்டு இருக்கா, இவ அப்பா இந்த ஊரை காப்பாற்றினா, அதுக்கப்புறம் இவன் தான் காப்பாற்றினான் அப்படின்றதுக்காக இவன்றது வேலு. அது இல்லாமல் பெருமாள் இடத்துல 16 ஆயுதங்கள் இருக்குது. அந்த 16 ஆயுதம் சோடச ஆயுத ஸ்தோத்திரம்னு சுவாமி தேசியன் சாய்ச்சிருக்க. அதில் இந்த வேலும் ஒன்று. அதனால் பெருமாளினுடைய வேல் இது. அதனால் அதனுடைய தாக்கமாக தான் வந்து நந்தகோபுரம் கையில் வேல் வச்சுட்டுருக்கார் அப்படின்றது. கூர்வேல் கொடுந்தொழில்னா கொடுமையான தொழில் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இவளை காப்பாற்றுறதுக்காக எதிரிகளிடம் சண்டை போடுறது தான் இவனுக்கு தொழில். அது அந்த ரொம்ப உக்ரமான தொழில் அப்படின்றது. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன், அவனுடைய பையன்தான் இந்த குட்டி கண்ணன் குமரன் அப்படின்றான். இது மட்டுமா? இது இல்லாமல் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். ஏறார்ந்த கண்ணின இந்த பெண்களுக்கு முக்கியமாக என்னென்னா, இந்த கண்ணு தான் ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணை வச்சு தான் அந்த பொண்ணுடைய அழகை வந்து நம்ம உணர முடியும். நல்ல உடம்பு ஃபுல்லாக அழகாக இருந்து கண்ணு சுமாராக இருந்தால் கூட அந்த அழகு பிரதிபலிக்காது. அந்த கண்ணினுடைய அழகுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முதல்ல ஒருத்தரோட முகத்தை பார்க்கும்போது கண்ணை தான் பார்ப்போம். அந்த கண்ணில் இருக்கக்கூடிய காந்த சக்தி தான் நம்மளை வந்து அவளை அழகாக காட்டும். சில பேர் கொஞ்சம் சுமாராக இருப்பாள், ஆனால் அவளோட கண்ணுனால ரொம்ப அழகாக காட்டும். அது போல் இந்த யசோதை மாதா எப்படி இருக்காள்னா, நல்ல அழகான ஏறார்ந்த கண்ணின் அந்த கண்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமான கண்கள் இருக்கா. அப்படிப்பட்ட கண்கள் உடையவள் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அப்படிப்பட்ட யசோதையினோட இளம் சிங்கமான யார் அவன்னா, இவன் தான் யசோதை இளஞ்சிங்கம். கார்மேனி செங்கன். என்ன கருநீலத்துடன், கருப்புக்கும் நீலத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டுமே ஒன்று தான். கருநீலம், நீலம்னாலும் கருப்பு தான், கருப்புனாலும் நீளம் தான். அப்படிப்பட்டது கலர். அந்த கலரில் இருக்கக்கூடியவன் கார்மேனி செங்கன். கதிர்மதியம் போல் முகத்தான். இவன்னா கதிர் மதியம், ஏன்னா சூரிய சந்திரர்கள் இருக்கக்கூடிய முகத்தான். அப்படின்னா எப்படின்னா, சிஷ்ட ரக்ஷண துஷ்ட சிக்ஷண, இதுதான் அவனுடைய தொழில். எம்பெருமானுக்கு தொழில் என்னன்னா, ஒரே வார்த்தையில் சொல்லனா, சிஸ்டர்களை ரட்சிப்பது, தன்னுடைய அடியவர்களை ரட்சிப்பது. தன்னுடைய அடியவர்களுக்கு துன்பம் கொடுக்குறான் பார்த்தியா, அவன் இந்த துஷ்டனையும் சிக்ஷிக்கிறது. ரெண்டுமே தான் இவனோட வேலை. அதனால அவனா ஒரு கண்ணில் சூரிய பார்வையும் ஒரு கண்ணில் சந்திர பார்வையும் உடையவன். இவன் கதிர்மதியம் போல் முகத்தான். இவன் யாருன்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான். இவன் யாருன்னா நாராயணன். இந்த பாசுரத்தில் முக்கியமாக நான் சொன்ன முதல்ல ஆரம்பிக்கும்போது சொன்ன இந்த பாசுரத்தினுடைய விசேஷமே இந்த ஒரு வரியில் இருக்குன்னு சொன்ன, அது இந்த வரி தான். நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்கிறது. இப்போ நாராயணன் நமக்கு பறை தருவான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா தாயார்? ரெண்டு இடத்துலையும் ஏகாரம் எடுக்கிறார். நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்கிறாள்ல, அதுதான் விசேஷம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் இந்த ஒரு வரியில் வந்துடுறதுன்றது எங்கே வருதுன்னா, நாராயணனே அவன் யார்னா மேலே எங்கேயோ இருக்கக்கூடியவன். நாம் எங்கேயோ கீழே அகல பாதாளத்தில் இருக்கும் இல்லையா? நாம் என்ன கர்மாவில் இருக்கோம். நம்ம நித்தியமும் என்ன கர்மாவோ அதை அனுபவிச்சுன்னு இந்த பூலோகத்தில் இருக்கோம் இல்லையா? நாம் கீழே இருக்கோமா, மேலே எங்கேயோ வைகுண்டத்தில் பரமாத்மாவா பரம்பொருளாக நாம் கணிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவன் எம்பெருமான் இல்லையா? அவன் நாராயணனே அப்படின்பட்ட மகான் பெருமாள். அவன் என்ன பண்ணுறான்னா, நான் பெருமாள்னு நினைக்காதீங்கோ, நான் உங்களுடைய தோழன்னு இங்கே வந்து பூமியில் உனக்கு கிருஷ்ணனா பிறந்து உன் கூடையே ஆடி பாடி விளையாடின்னு இருக்கேன். அப்படிப்பட்டவன் நான். ஏன்னா உன் கூடையே இருக்கக்கூடியவன் நமக்காக இறங்கி வரானா. எவ்வளோண்ணா நமக்கேனா, நம்ம ஆடியில் ஆழத்தில் இருக்கக்கூடிய நமக்கே என்ன பண்ணுறான்னா மோட்சத்தை கொடுக்குறான்னா. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் சுவாமி. இதை விட நம்ம மொத்த 4000 திவ்ய பிரபந்தத்துலையும் சரி, உபனிஷத்துக்குள்ளேயும் சரி, வேதத்துலையும் சரி, எல்லாமே சொல்லக்கூடிய இந்த வரி தான். இந்த வரியில் மொத்தத்தையும் அடக்கிடலான்றது. அதனால் இந்த நான் சொல்கிறது என்னென்னா, திருப்பாவை வேதத்தின் வித்துன்னு சொல்லும்போது அந்த வித்திலேயே முக்கியமான வித்து எதுனா முதல் பாசுரம். அந்த பாசுரத்திலேயே முக்கியமானது இந்த வரின்றது அடியனுடைய எண்ணம். அப்படியாக நாராயணனே நமக்கே பறை தருவான். ஏன்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ அப்படின்னா, இது அந்த மாதிரி ஒரு மோட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பண்டரிபுரத்தில் அந்த சுவாமி வந்து சொல்கிறார், இந்த பெருமாள் வந்து என்னை வைகுண்டத்துக்கு கூட்டுன்னு போகிறார், அதுக்கு புஷ்பக விமானம் அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த அனுப்பிச்சி கடைசி நேரம் சொல்கிறார், எல்லாரும் யாரெல்லாம் வரணும்னு சொல்லுங்கோ, நான் கூட்டுன்னு போகிறேன்றார். ஒருத்தரும் நம்பலை. கடைசி க்ஷணம் வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புஷ்பக விமானம் வருது. வந்ததுக்கப்புறமா இவளுக்கு தெரியுது, ஆமாம் உண்மையிலே வருது போல் இருக்கு அப்படின்னு. அப்போ கூட யாருன்னு சொல்ல, வேற வரேன்னு சொல்ல, ஏன்னா அவன் கூட வரேன் மோட்சத்துக்கு வரேன்னு யாருன்னு சொல்ல. அது அவருடைய மனைவியோடு சேர்த்து, மனைவி கூட கடைசி செகண்ட் வரைக்கும் என்ன பண்ணுறா, வெயிட் பண்ணுறா. இவர் போய் மேலே உட்கார்றார், கிளம்ப போகிறது. அந்த கிளம்புற நேரத்தில் தான் இவளுக்கு புத்தி வந்து என்ன பண்ணுறான்னா, கிடுகிடுன்னு ஓடி வர. அந்த வரத்துக்குள்ளேயே என்ன ஆகிடுதுன்னா, அந்த புஷ்பக விமானம் கிளம்பிடுதுன்னு. அதனால்
இந்த மோட்ச பிராப்தின்றது எவ்வளோ பெரிய விசேஷம். அந்த விசேஷம் அப்படின்றத இந்த பாசுரம் நமக்கு கொடுக்கறது, இந்த பாசுரத்தினுடைய இந்த வரி நமக்கு கொடுக்கறதுன்றது ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த பாசுரத்தினுடைய விசேஷமே என்னென்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அற்புதமான இந்த பாசுரம், நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். எப்படி அந்த பண்டரிபுரத்தில் சுவாமி வந்து மோட்சத்துக்கு போனாரோ பாரோர் புகழ, அதுபோல் அனைவரும் மோட்சத்துக்கு போக வேண்டும் வேண்டிட்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.